அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி அவருடைய அனுமதியோடு சில கருத்துக்களை முன்வைக்க விளைகிறேன். இந்த கொடுமையான கொலை சம்பவம் குறித்து அமுதன் தாயார் மற்றும் தந்தை ஆகியோர் கூறுகையில், எனது மகன் அமுதன் கோவை இந்துஸ்தான் பொறியியல் கல்லூரியில் விடுதியில் தங்கி 3ஆம் ஆண்டு பொறியியல் படித்து வருகின்ற நிலையில் அந்த விடுதியில் சில மாணவர்கள் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்துவதாகவும் அவர்கள் அதை விற்பனை செய்வதாகவும் நிர்வாகத்திடமும் காவல்துறையினரிடமும் புகாரை தெரிவிக்கிறார்கள். புகாரை தெரிவித்த அந்த புகார் வெளியே தெரிவிக்கப்பட்டு விட்டதால் அந்த மாணவன் யாரெல்லாம் புகாருக்கு உட்படுத்தப்பட்டார்களோ அவர்களால் தாக்கப்படுகிறான். தாக்கப்பட்டதற்கு பின்னால் நிர்வாகம் அந்த மாணவனை அழைத்து, நீங்கள் ஹாஸ்டலில் வேண்டாம், வெளியில் போய் தங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள். அவர் தன்னுடைய 2ஆம் ஆண்டு படிக்கிற நண்பர் அறையில் தங்கியிருக்கிறார். இந்த நிலையிலே தான் கடந்த 10/8/2026 அன்று தன்னுடைய நண்பரோடு கல்லூரிக்கு காலை 9 மணிக்கு வருகிறார். 9 மணிக்கு வருகிற பொழுது தீபக் என்கிற ஒரு மாணவன், அவரோடு 20 பேர், இவர்கள் சேர்ந்து அவர் அப்படியே குண்டுக்கட்டாக தூக்கி கொண்டு பக்கத்தில் இருக்கிற மைதானத்திற்கு கொண்டு சென்று அங்கே இரும்பு கம்பிகளால் அடித்தும் கத்தியால் குத்தியும் கொலை செய்யப்படுகிறார். 20 பேர் கொண்ட கும்பல் அவரை கொலை செய்திருக்கிறார் என்று பெற்றோர்கள் கதறி கூறுகிறார்கள். இந்த சம்பவம் குறித்து கல்லூரி நிர்வாகம் கூறுகிற பொழுது முதல்வர், டீன், PRO ஆகியோர் என்ன சொல்கிறார்கள் சொன்னால், அவர் எந்த விதமான போதைப்பொருள் குறித்த புகாரையும் தெரிவிக்கவில்லை. அந்த சம்பந்தப்பட்டவர்கள் எங்கள் கல்லூரிக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று அவர்கள் பேட்டியிலே சொல்கிறார்கள். அதே போல இன்னொரு கொடுமை என்னன்னு சொன்னால், காவல்துறையுடைய உயர் அதிகாரி சொல்கிறார், இது சீனியர் ஜூனியர் சண்டை, ஒரு செல்போன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அது மட்டுமல்லாமல் இது ஒரு கோஷ்டி மோதல் என்று சொல்கிறார். எப்படி ஒருவரை 20 பேர் தூக்கி கொண்டு போய் கொலை செய்கிறார்கள், அது எப்படி கோஷ்டி மோதலாக முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் இந்த அவையை கேட்க விரும்புகிறேன். அது மட்டுமல்லாமல் காவல்துறை உண்மையை மறைப்பதற்கு முயற்சி செய்கிறது. கல்லூரி நிர்வாகம் தங்களுடைய பெயர் கெட்டுவிடக் கூடாது என்பதற்காக அவர்களும் உண்மையை மறைக்கிறார்கள். இதில் அரசு உண்மையை உடனே வெளிக்கொணர வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக கொலை சம்பவத்தில் நேரடியாக ஈடுபட்டவர்களில் இன்னும் சில பேர் கைது செய்யப்படாமல் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அவர்களும் கைது செய்யப்பட வேண்டும். சட்டத்தின் முன்னால் அவர்களுக்கு உரிய நடவடிக்கையை இந்த அரசு தீவிரமாக உடனடியாக முயற்சி செய்து எடுத்துட வேண்டும் என வேண்டுகோள் வைக்கிறேன். 6 லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்திற்கு அரசின் சார்பாக நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கிறது. அது போதாது. ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மாணவன் இறந்திருக்கிறார். எனவே அவர்களுக்கு அந்த குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கிட வேண்டும் என்பதனையும் இந்த அவையில் நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் திருவொற்றியூரில் தனுஷ் என்கிற பள்ளி மாணவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கும் அந்த பகுதியில் உளவிய இந்த போதைப் பொருள் தான் காரணம் என்று சொல்கிறார்கள். எனவே மாண்புமிகு எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் கழகத்துடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் அவ்வப்பொழுது குறிப்பிடுவதைப் போல பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் எந்த காரணத்தை கொண்டும் போதைப் பொருட்கள் இருக்கக்கூடாது, அதை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அது பள்ளிகளாக இருந்தாலும் கல்லூரிகளாக இருந்தாலும் எல்லா இடங்களும் போதைப் பொருள் புழக்கத்தை உடனடியாக இந்த அரசு கட்டுப்படுத்த வேண்டும். பெற்றோர்கள் இன்றைக்கு பயத்தில் வீதியில் இருக்கிறார்கள். அதே போல் அந்த மாணவனுக்கு அளித்ததை போல அவருக்கு வீட்டுக்கு வேலை, ஒரு வீட்டில் ஒருவருக்கு வேலை, அதே போல வீட்டுமனை பட்டா கொடுத்திருக்கிறார்கள். அதே போல திருவொற்றியூர் மாணவன் தனுஷுக்கும் வழங்கிட வேண்டும் என இந்த அவையை வலியுறுத்தி கவனத்திற்கு கொண்டு வந்து அமர்கிறேன். வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் கணேஷ்குமார் அவர்கள் சுருக்கமா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோவை மாவட்டத்தில் அமுதன் என்கின்ற ஒரு கல்லூரி மாணவர் 20 பேர் கொண்ட கும்பலால் அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு கல்லூரி நிர்வாகத்தின் சார்பாகவும் காவல்துறையின் சார்பாகவும் ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டாலும் கூட அம்மாணவனுடைய பெற்றோர்கள் அந்த மாணவன் ஒரு விசாரணையின் பொழுது இந்த பகுதியில் இவ்வாறாக போதைப் பொருட்களுடைய பழக்கம் இருக்கிறது,
என்று தெரிவித்ததாகவும், அந்த தகவல் யார் யார் அந்த போதைப் பொருட்களை விற்கிறார்களோ அவர்களுக்கு சென்றடைந்த காரணத்தினால் அவர்கள் திட்டமிட்டு ஒன்று கூடி அம்மாணவனை அடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களுடைய பெற்றோர் கூறுகிறார்கள். இருவேறு கருத்துக்கள் இவ்வாறு நிலவி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதுவாக இருந்தாலும் அது மாணவன் கொலை செய்யப்பட்டது என்பது போதைப் பொருட்கள் சம்பந்தமான விஷயம் என்று அறியும் பொழுது மனவேதனை அடைகிறது. இதேபோல் திருவொற்றியூர் பகுதியிலும் தனுஷ் என்கின்ற மாணவன் அடித்து கொலை செய்யப்படுகிறான். அதற்கும் காவல்துறை சார்பாக ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. பெற்றோர்கள் வேறு விதமாக கஞ்சா புழக்கத்தினால் ஏற்பட்ட தகராறு, ஆள் மாறி இவர்களை தாக்கிவிட்டார், அதனால் இவர் உயிரிழந்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். நாம் மனதில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு இந்த கஞ்சா பழக்கம், போதைப் பொருள் பழக்கம் என்பது 18-15 வயது கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்களிடையே கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் நாம் எல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயமாக இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஆட்சி பொறுப்பேற்றவுடன் போதை ஒழிப்புக்கென்று தனி படையை அமைத்திருக்கிறோம். அது செயல்பாட்டில் இருக்கிறது. பெண்களின் பாதுகாப்புக்காக சிங்கப்படை அமைத்திருக்கிறோம். அதுவும் நடைமுறையில் நல்லபடியாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 5 கொலை சம்பவங்கள் இன்றைக்கு நடந்திருக்கிறது. இதை பற்றி நான் விரிவாக செல்லவில்லை. ஏனென்று சொல்கிறேன் சொன்னால், நாம் மனதில் கொண்டு யோசிக்க வேண்டிய விஷயம், கடந்த ஆட்சி எந்தெந்த காரணத்திற்காக மாற்றி இந்த ஆட்சி அமைந்திருக்கிறதோ அந்த சம்பவங்களும் அந்த காரணங்களும் போதைப்பொருள் விற்பனையும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் இன்றைக்கும் நடந்து கொண்டிருப்பது என்பது வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இது குறித்து மேலும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க வேண்டிய வண்ணம் இந்த அரசு உரிய வெளிப்படைத்தன்மையுடன் நடவடிக்கை மேற்கொண்டு ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் ஒரு பொதுவான விசாரணையை மேற்கொண்டு இந்த 2 கொலை சம்பவத்திற்கும் என்ன காரணம் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் அரசிடம் இருக்கிறது. காவல்துறை விசாரணை என்பது போதுமானதாக இருக்காது. அதனால் ஒரு ஜுடிஷியல் இன்வெஸ்டிகேஷன் தேவை என்று கேட்பதுடன் இது போன்ற சம்பவங்கள் மேலும் நடைபெறாமல் தடுக்கின்ற வண்ணம் நடவடிக்கைகளும் கடுமையாக இருக்க வேண்டும், தனி சட்டங்களும் இயற்றப்பட வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக இது அவையின் கவனத்தை ஈற்று அமர்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் எம் போஜராஜன் அவர்கள். மாண்புமிகு தலைவர் அவர்களே, பேரவைத் தலைவர் அவர்களே, கல்வி கூடம் என்பது கல்வியை தருவது மட்டுமல்ல, ஒரு ஒழுக்கத்தையும் எதிர்காலத்தையும் ஒரு நல்ல மனிதனாக ஹியூமன் பீயிங் ஹியூமன் பண்ணுற இடம் தான் கல்வி கூடம். ஆனால் இன்னைக்கு தமிழகத்தில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று நாம் போற்றுகின்ற நிலையில் பள்ளி மாணவர்களிடையே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் பொழுது எதிர்காலமே எப்படி ஆகிவிடுமோ என்ற ஒரு பயம். ஆகவே தயவு செய்து சம்பந்தப்பட்ட அமைச்சர் பெருமக்களையும் கேட்டுக்கொள்வதென்றால், பல்வேறு கருத்துக்களை சொல்லுகிறார்கள். பத்திரிகையிலே ஒரு செய்தி வருகிறது, தொலைக்காட்சிகளிலே ஒரு செய்தி வருகிறது, காவல்துறையை ஒன்று சொல்லுகிறார்கள், பெற்றோர்கள் ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். இதில் எது உண்மை என்பதே புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே அவர்களுடைய பாதுகாப்புக்காக சொல்லப்படுகின்றதை கவனமாக ஆராய்ந்து காவல்துறை இதில் முக்கிய பங்கு எடுத்து எந்தவித இடர்பாடும் இல்லாமல் நடுநிலைமை வகித்து எதிர்காலத்தில் இது போன்ற ஒரு நிகழ்வு வந்துவிடக் கூடாது என்ற ஒரு கண்டிக்கத்தகுந்த பெரிய ஒரு தண்டனையை கொடுத்து எதிர்காலத்தில் இந்த மாதிரி நிலை வரக்கூடாது, தமிழகத்தில் இந்த மாதிரி சூழ்நிலை வந்தது என்ற ஒரு நமக்கு ஒரு மரியாதை குறைவான சூழ்நிலையை நாம் எல்லோரும் சேர்ந்து உருவாக்கி விட வேண்டாம். அதற்கு எந்த அரசு என்பது அல்ல, எல்லோரும் ஒன்று சேர்ந்து இது போன்று நிகழ்வு எங்கு இருந்தாலும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு காவல்துறைக்கு நமது பதிவை சொல்லி இது எதிர்காலத்தில் நடக்காமல் இருப்பதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்பதை கூறி எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை விவாதித்து எதிர்காலத்தில் இது போன்ற செயல்கள் வராமல் தடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். பேரவைத் தலைவர் அவர்களே. மாண்புமிகு உறுப்பினர் ஆர் செல்லசுவாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கோவை மாணவர் அமுதன் கொலை சம்பவத்திற்கு
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலே கண்டனத்தை தெரிவிப்பதோடு உரிய விசாரணை நடத்தவும் போதைப்பொருள் கலாச்சாரத்தை முற்றிலுமாக ஒழித்திடவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்துகிறது. கோவை மாவட்ட இந்துஸ்தான் பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வருகின்ற மாணவர் அமுதன் கும்பல் தாக்குதலால் கொலை செய்யப்பட்டுள்ளார். இன்றைக்கு வர அந்த கல்லூரி நிர்வாகம் அந்த பெற்றோருக்கு ஆறுதல் சொல்வதற்கு கூட தயாராக இல்லை. இதற்கு முன்பாக கூட தொடர்ச்சியாக சிறிதும் பெரிதுமாக 2 தாக்குதல்கள் மாணவர்களுக்குள்ளேயே நடந்திருக்கிறது. மாணவர்கள் இந்த கொலைவெறி தாக்குதலுக்கு மிக அடிப்படையாக கல்லூரியில் கஞ்சா மற்றும் போதைப்பொருள் பழக்கம் முக்கிய காரணமாக இருந்து வருகிறது. இதை சிறுமைப்படுத்துவது சரியானதல்ல. எனவே கொலை செய்யப்பட்ட மாணவர் தங்களிடம் கல்வி கற்க வந்தவர் என்கிற மனிதாபிமானத்து கூட நடந்து கொள்ளவில்லை கல்லூரி நிர்வாகம். இன்றைக்கு இந்த கோவையிலே கடந்த 10 நாட்களில் 3 படுகொலை சம்பவங்கள் நடந்திருக்கிறது. இந்த உண்மையை மறைத்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக மட்டும் பார்ப்பது பொருத்தமற்றது என்பதை சுட்டிக்காட்டுகிறோம். நம்முடைய இந்த அரசாங்கம் தமிழகத்திலே சட்ட ஒழுங்கை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக காவல்துறையை களையெடுத்து காவல்துறையிலே மிகப்பெரிய கரைபடியாத கரங்களாக இன்றைக்கு அதை ஆக்குவோம் என்று சொன்னால் மட்டும்தான் சட்டம் ஒழுங்கை ஓரளவு சரிபடுத்த முடியும். இல்லை என்று சொன்னால் தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு எவ்வளவு மோசமாகத்தான் சென்று கொண்டிருக்கும். என்னுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்னுடைய தொகுதியில் கூட 2 தினங்களுக்கு முன்னால் ஒரு அரசு உறுப்பினர் இது குறித்து மட்டும் பேசிட்டு நீங்க முடிச்சிருங்க. அப்புறம் ஒரு ஊரா சொல்ல ஆரம்பிச்சா ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. எனவே இது போன்ற சம்பவங்கள் தொடராமல் இருப்பதற்காக இந்த அரசாங்கம் நிச்சயமாக காவல்துறை மீது சம்பந்தமாக உரிய கவனத்தோடு இருந்து அதை சரி செய்யவில்லை என்று சொன்னால் தொடர்ச்சியான சம்பவமாக மாறும் என்பதை அதை கருத்தில் கொண்டு இதற்கு உரிய நடவடிக்கை வேண்டும் என்று கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கே மாரிமுத்து அவர்கள் சுருக்கமாக இதை ஒட்டி மட்டும் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சுருக்கமாக பேச சொன்னீர்கள். இல்லை எந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் எதை குறித்து கொடுத்திருக்கின்றீர்களோ அதை ஒட்டி மட்டும்தான் பேசணும். நீங்கள் மற்ற விஷயங்களை இதில் கொண்டு வரக்கூடாது. நான் ஒரு தந்தையாக நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். பெத்த மனம் பித்து என்று சொல்வார்கள். பிள்ளை மனம் கூட கல்லாக இருந்துவிடும். ஆனால் அந்த தாயும் தந்தையாரும் கோயமுத்தூர் மாணவன் அந்த அடித்து கொலை செய்யப்பட்ட போது அவர்கள் ஊடகங்களில் சொன்ன செய்தியை நான் உன்னிப்பாக கவனித்து பார்த்தேன். கலங்கித்தான் போனோம். பெற்ற பிள்ளைகள் 3ஆம் ஆண்டு படிக்கிற அந்த என்ஜினியர் படிக்கிற பிள்ளை போதை புழக்கம் இருக்கிறது என்று காவல்துறையில் தகவல் சொன்னார் என்பதற்காக போதை பழக்கத்தை யார் யாரெல்லாம் கையாளுகிறார்கள் என்று அடையாளம் சொன்னார்கள் என்பதற்காகவே அவர் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்று சொல்லுகிறார்கள். ஆட்சி மாற்றம் வந்திருக்கிறது. பெரும்பான்மையாக மக்கள் உங்களைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இந்த காவல்துறை பொறுப்பற்ற முறையில் இருக்கிறதோ என்று நான் மீண்டும் கவலையை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாமன்றத்தில் இது என்ன தீர்க்கப்படாத பிரச்சனையா? உலகத்தில் இது போதைப் பொருளை தீர்க்கவே முடியாதா? கடுமையான சட்டங்கள் வந்திருக்கிறது. நடைமுறைப்படுத்துவதற்கு காவல்துறைக்கும் நீதிமன்றத்திற்கும் யார் தடங்கள்? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த மாணவனுக்கு நீதி வேண்டும். அந்த மாணவன் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மாணவ சமுதாயமும் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தனி சட்டங்களை கொண்டு வருவதற்கு கூட இந்த அரசு தயாராக இருக்க வேண்டும். சட்டம் கொண்டு வருவது மட்டுமல்ல, அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு தனி ஆளுமை வேண்டும். அந்த ஆளுமை உங்களிடம் இருக்கிறது என்று தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். செய்வீர்களா என்று நான் கேட்கிறேன். எனவே உரிய நீதிபதியை கொண்டு, ஓய்வு பெற்ற நீதிபதியை கொண்டு உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும். இந்த சட்டம் கடுமையாக்கப்பட வேண்டும் என்று நான் இந்த மாமன்றத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அதோடு இன்னொன்றையும் சொல்லுகிறேன். திருவொற்றியூரில் ஒரு பள்ளி மாணவன் இறந்து போயிருக்கிறான். அந்த குடும்பம், அந்த தாயினுடைய மனநிலையை இந்த அவை பரிசீலிக்க வேண்டும். அதே போல நம்முடைய தளி சட்டமன்ற தொகுதியில் சித்தாம்பூர் ஊராட்சிக்கு உட்பட்டிருக்கிற ஒரு பெட்டாக்கலாம் என்கின்ற ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் 4ஆம் வகுப்பு மாணவி பாலியலால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார். எனவே இந்த அரசு உரிய கவனம் செலுத்த வேண்டும். கடந்து போய்விடக் கூடாது. கவன ஈர்ப்பு தீர்மானம் கடந்து போய்விடக் கூடாது. உரிய சட்டம் இயற்றப்பட வேண்டும். காவல்துறை சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டுமோ என்று நான் வினாக்களை எழுப்பி சம்பந்தப்பட்ட அமுதன் உள்ளிட்ட
பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த பள்ளி குழந்தைகளுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும். குற்றவாளிகள் மீது கடுமையான தண்டனையை பெற்றுத் தருவதற்கு இந்த அரசு உறுதுணையாக இருக்க வேண்டும். அந்த இழந்து போயிருக்கிற அந்த குடும்பத்திற்கு உரிய பாதுகாப்பு மட்டுமல்ல, நிவாரணங்களை வழங்குவதற்கும் அரசு தயாராக இருக்க வேண்டும் என்று பணியோடு கேட்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள். மாண்புமிகு உறுப்பினர் திருமதி தாரகை கத்பத் அவர்கள் சுருக்கமா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாணவர் அமுதன் மற்றும் தனிஷ் அவர்களுடைய கொலை செய்யப்பட்ட வழக்கில் காங்கிரஸ் கட்சி எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் தலைவிரித்து ஆடுகின்ற இந்த சூழ்நிலையில் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்றவுடன் முதல் அறைக்கூவலாக போதையில்லா தமிழகத்தை கொண்டு வருவேன் என்று அறைக்கூவல் விடுத்துள்ளார். அவர் தன்னுடைய இரும்பு கரம் கொண்டு இதை அடக்கி கொண்டிருக்கிறார். இருந்தும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில கொலைகள் மற்றும் போதை பழக்கத்தால் ஏற்படக்கூடிய சில சம்பவங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே அது மிகவும் மனவருந்தக்கூடிய இருந்தாலும் மாணவர்கள் மத்தியில் இப்பொழுது ஒரு பதட்டமான ஒரு சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதை மாண்புமிகு முதலமைச்சர் கருத்தில் கொண்டு உடனடியாக இந்த கொலை நடந்த பொழுது மிக சிறப்பாக தன்னுடைய காவல்துறையை ஏவிவிட்டு அதனுடைய கொலை குற்றவாளிகளை கைது செய்துள்ளார்கள். மேலும் இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும்
எந்த தயவு தட்சணையுமின்றி உடனடியாக இதற்காக உடனே சட்டத்தின் முன் அவர்களை நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு தமிழக அரசின் சார்பாக நிவாரணத் தொகை வழங்கப்பட்டு இருப்பதும் குடும்பத்தில் உள்ள ஒருவருக்கு ஒரு வேலைவாய்ப்பு கொடுப்பதும் உண்மையிலேயே ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இனி வரும் காலங்களில் எங்கும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க தமிழக அரசு மாநிலம் முழுவதும் புதிய போதைப் பொருள் தடுப்பு படைகளை கொண்டு தமிழ்நாடு முழுவதும் குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே போதை கலாச்சாரம் ஊடுருவதை தடுப்பதற்காக முன்னெடுப்புகளை அரசு செய்ய வேண்டும். ஒவ்வொரு கல்லூரியிலும் மாணவ அமைப்புகளை கொண்டு விழிப்புணர்வு மேற்கொள்வது மிக முக்கியமாக இருக்க வேண்டும். மாணவர்கள் போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவதும் அதன் தாக்கங்களை கூறும் பொழுது போதை கலாச்சாரத்திலிருந்தும் இளைஞர்களை மீட்டெடுக்க வேண்டும். எல்லா மாவட்டங்களிலும் கல்லூரிகளில் உள்ள பிடிஏ அசோசியேஷன் வாயிலாக மாணவர்களின் நலன் பாதிக்காத வகையில் பள்ளி கல்லூரி அலுவலர் டிஇஓ இருப்பதை போல ஆர்ஜேடி என்று 8 மண்டல அலுவலகங்களை மட்டுமே உள்ளன. ஒவ்வொரு மாவட்டங்களிலும் முன்பை விட கல்லூரிகள் பெருகியுள்ளது. எனவே மாவட்ட அளவில் உயர்கல்வி அலுவலர்கள் நியமிக்க அரசு ஆலோசனை செய்ய வேண்டும். மேலும் மாவட்ட நிர்வாகம், காவல்துறை, ஆன்டி நர்கோட்டிக்ஸ் ஃபோர்ஸஸ் போன்ற அமைப்புகளை கொண்டு குழுவை உருவாக்கி ஒவ்வொரு 3 மாதங்களுக்கும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடத்தப்பட வேண்டும். இதுபோன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாமல் இருக்க இதுபோன்ற புதிய நெறிமுறைகளை கையாள வேண்டும். இதன் மூலம் இன்னும் வருங்காலங்களில் மாணவர் சமுதாயம் எந்த பாதிப்பு இல்லாமல் இருக்க இது வகை செய்யும் என்பதை காங்கிரஸ் கட்சியின் சார்பாக வலியுறுத்துகிறேன். மாண்புமிகு எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, கோயம்புத்தூர் மாவட்டம் மலுமிச்சம்பட்டியில் அமைந்துள்ள தனியார் கல்லூரி மாணவர் அமுதன் கொலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கடந்த 10/8/2026 அன்று கோயம்புத்தூர் மலுமிச்சம்பட்டியில் உள்ள தனியார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு பயின்று வரும் 19 வயதுடைய மாணவர் அமுதன் அதே கல்லூரியில் பயிலும் சக மாணவர்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் 9/8/2026 அன்று இரவு 8 மணி அளவில் 2ஆம் ஆண்டு பயிலும் அமுதனின் நண்பர்களும் 4ஆம் ஆண்டு பயிலும் சில மாணவர்களுடன் இடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக 4ஆம் ஆண்டு பயிலும் மாணவர்கள் 2ஆம் ஆண்டு பயிலும் மாணவர்கள் மீது முதலில் தாக்குதல் நடத்தியதாக தெரிய வருகிறது. இதனால் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக 10/8/2026 அன்று அதிகாலை 1:30 மணி அளவில் அமுதனும் அவரது நண்பர்களும் ஏற்கனவே தகராறில் ஈடுபட்ட 4ஆம் ஆண்டு பயிலும் மாணவர்களை மலுமிச்சம்பட்டி